வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை சமையல்ல பிசிபேலாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி, குயிக்காக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிசிபேலாத் பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் இந்த பெரிய டம்ளரில் தான் அரிசி இன்றைக்கி அளந்து எடுத்துக்க போகிறேன். பச்சரிசி இந்த டம்ளரில் அளந்து எடுத்துக்க போகிறோம். அது கூடவே பருப்பு நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். பச்சரிசி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சரியாக அளந்து எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் அந்த பெரிய டம்ளரில். சின்ன வெங்காயம் ஒரு 12 கிட்ட உரித்து நான் 2 நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். சமையல் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். பிசிபேலாத் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வரமிளகா ஒரு 6 மிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. தனியா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பிசிபேலாத் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பிசிபேலாத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் எடுத்து வச்சுருந்த தனியாவை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வரமிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா பொருட்கள் நல்லா லைட்டாக வறுந்து வரும்போதே லைட்டாக வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லாவே மசாலா பொருட்கள் வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம இப்போ மாற்ற போகிறோம். நம்ம வறுத்தோம்ல மசாலா அதை இப்போ மாற்றிக்கலாம். இந்த வறுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களோட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப திப்பியாலாம் போட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா அரைச்சி மசாலா மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் பச்சரிசியும் துவரம் பருப்பையும் எடுத்து வச்சுருந்ததை நல்லா 3 அலசு அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அரிசி பருப்புலாம் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரிசி அளந்து எடுத்தோம்ல அதே டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூட போகிறோம். குக்கர் முடியாச்சு. இப்போ வந்து விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ உடனே ஓப்பன் பண்ணிட வேணாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கு நடுவில் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நல்லெண்ணெய், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆயிலெலாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எப்போவுமே வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வந்துடும். அதுக்கு தான் வந்து சேர்க்குறது. நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம். அதனால வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் சாதம் வச்சுருந்தோம்ல அது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரில் ப்ரெஷரும் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு சாதம் ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். கலந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வரையெல்லாம் இந்த சாதம் இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கணும். நம்மளுக்கு அடியெலாம் பிடிக்கல. நல்லாவே சூப்பராக நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துருக்கு. இப்போ வந்து இதில் நம்ம அரிசிலாம் அளந்தோம்ல அதே டம்ளரில் 1 டம்ளருக்கு சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கணும். சுடுதண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா புளி கரைசல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதை வந்து இப்போ நம்ம நல்லா வடிகட்டிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். கை வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் தான் இருக்கணும். ஹையில் இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளி நம்ம வந்து ஒரு பக்கெட்டு வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து இப்போ இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துட்டிங்கன்னா பிசிபெலாபாத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக நம்மளுக்கு பிசிபெலாபாத் ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.